டன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறி போல மெய்ட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசியுடனும் எம்பெருமான் கற்பனம் தாய் காலின் அனுக்கிரகத்தாலும் எல்லா மக்களும் சகல சௌபாக்கியம் விட்டு நீடோடி வாழணும். வாழ்க வளமுடன். அதற்கு முன் குரு வணக்கத்தை செலுத்திவிட்டு நம்மளோட பதிவுக்கு போகலாம். அடிப்படை ஜோதிடத்தை எனக்கு இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும், எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, ஜோதிடம் கற்றுக்கொள்ள அனுமதித்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு நம்ம ஒரு தாமத திருமண ஜாதக அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒருவரோட ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து யோக தசைகள் தொடர்ச்சியாக நடப்பில் இருந்தால் அவர்கள் வாழ கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். எந்தெந்த வயதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் சரியாக நடந்துவிடும். ஆரம்ப நிலையில் கல்வி, படிப்பு முடிந்தவொன்று வேலை, வேலை முடிந்தவொன்று திருமண அமைப்புகள், திருமண அமைப்புகள் முடிந்தவொன்று குழந்தை பாக்கிய அமைப்புகள், ஒரு நல்ல குடும்பம் அப்படின்ற அமைப்புலேயே போயிடும். இதில் ஏதேனும் சிக்கல்கள் லக்னம் வலுவில்லாமல் போய், லக்னாதிபதி வலுவில்லாமல் போய் அவயோக தசைகள் நடப்பில் இருக்கும்போது, அஷ்டமச்சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு போராட்டமான அமைப்பெல்லாம் இருக்கும். குறிப்பாக கடந்த ஒரு 2 மாதங்களாக நம்ம பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் விபத்து, துர்மரணங்கள், இது போன்ற விஷயங்கள் நிறையாக நடந்தது. காரணம் என்னன்னா, கோச்சாரத்தில் ராகுவோட போய் செவ்வாய் இணைவு. அதுதான் இன்னைக்கு விபத்துகள், துர்மரணங்கள் நிறைய இடங்கள்ல நிறைய எதிர்பார்க்கலாம் நடந்தது. இன்னமும் இதே ஒரு நிலைமை ஒரு 4-5 நாளைக்கு அதிகமாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைமை. குறிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு ஆணுனா 27-29 வயதுக்குள்ள திருமணம் முடிந்து விடணும். பெண்ணுனா ஒரு 25-27 வயசுக்குள்ள ஒரு திருமணம் வாய்ந்து விடணும். அப்படி தாமதமாகும் போது நம்ம ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி பெண் கிடைக்காம அல்லது மாப்பிள்ளை கிடைக்காம தேடவே போறாங்க. அதிகபட்சமாக ஒரு ஆணுக்கு 33 வயதுக்குள்ளேயாவது திருமணம் முடிந்துவிடணும், பெண்ணுக்கு ஒரு 31 வயதுக்குள்ளேயாவது திருமணம் முடிந்துவிடணும். இந்த ஜாதகம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஜாதகம் அவருக்கு 40 வயது முடிய போகுது. பெண் ஜாதகம், இன்னும் திருமணம் முடியல. இப்போதான் திருமணத்திற்கான அமைப்புகளே வந்திருக்கு. ஜாதகரே இப்போதான் திருமணத்திற்கு ஒத்துக்கிட்டார். 40 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், முடிய போகிற வயசுல தான் எனக்கு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடம், எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் சுக்கிரனும் வலுவாக இருக்கிற அமையில் ஒரு பருவ வயதில் திருமணம், ஒரு முறையான அமைப்பில் தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஒருவேளை ஜாதகத்தில் 7ஆம் இடம், 7ஆம் பாவக அதிபதி, ராசிக்கு 2 8ஆம் இடங்கள் கெட்டு, சுக்கிரனும் கெட்டு, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகிறது. ஒருவேளை அவர்களுக்கு தாம்பத்தியம் கிடைக்குது சுக்கிரனோட அமைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னாலும், சுக்கிரன் வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் தசாபுத்தி அமைப்புகளில் தாம்பத்தியம் கிடைக்கிறது அப்படின்னா அது முறையான தாம்பத்தியமாகவும் இருக்காது. குறிப்பாக ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் சுக்கிரன் எந்த நிலையிலும் கிடக்கூடாது. அப்படி கேட்டுட்டாலே அவர்கள் குடும்ப வாழ்க்கை சற்று போராட்டமான வாழ்க்கை தான். நினைத்த வாழ்க்கை அமையாது. ஏதோ ஒரு மன உளைச்சல்ல ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், திருமணம் செய்தோம் அப்படின்ற அமைப்பில் தான் கொடுக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட, இது திருச்சிராப்பள்ளியில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது 1984 6/12 தேதி பிறந்த ஜாதகம். இவர் பிறந்த அன்னைக்கு லக்னம் மிதுன கன்னி லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், 3ஆம் பாதத்தில் ஜாதகர் பிறந்தார். லக்னம் கன்னி லக்னம், லக்னத்துக்கு 2ல் உச்ச சனி செவ்வாய், 3ல் கேது, சதுர்த்தசி திதியில் பிறந்த பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன் பிறந்த ஒளிபுரிந்திய சந்திரனோட அமைப்பில், நீசமாக இருந்தாலும் அங்கே ஒளிபுரிந்திய சந்திரனோட அமைப்பில் 3ல் வளர்பிறை சந்திரன், 4ல் வக்ரகுரு, 9ல் புதன், ராகு, சூரியன், சுக்கிரன்,
இது ராசி அமைப்பு. நவாம்சத்துல லக்னத்துல சனி செவ்வாய், மேசத்துல ராகு, ரிஷபத்துல புதன், சிம்மத்துல குரு, கன்னியில சுக்கிரன் சூரியன், துலாத்துல கேது சந்திரன். இவர் பிறக்கும் போது சனிதசா 7 வருடம் 3 மாதம் 22 நாட்கள் இருந்தது. அப்ப ஆரம்பத்தில் இவர் 7 வயது வரைக்குமே கொஞ்சம் ஒரு சரியில்லாத அமைப்புல தான் இருந்தார். ஜாதகர் படிப்பு இடிப்பு எதுலையுமே 7 வயசு போது என்ன ஒரு 2வது 3வது படிக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தார். அதற்கப்புறம் 7 வயதுக்கு அப்புறம் புதன் தசை வந்தது. புதன் தசை இந்த லக்னாதிபதியோட தசை, லக்னத்துக்கு 9ல இருந்து தசை நடத்துறார். அப்ப இவரோட கல்வி படிப்பு எப்படி எந்த மாதிரி அமைப்புல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகமான 4ஆம் பாவகத்திலேயே குரு நல்ல அமைப்புல இருக்கிறார். ஆனாலும் சனியின் உச்ச சனி, அதாவது வக்ரமாகி செவ்வாயுடன் இணைந்து பாவத்துவமாக கர்ண கடூரமாக இங்க 4ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. அதற்கு அப்படியே கல்வி காரகன் புதன் எந்த அமைப்புல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு 9ல நட்பு வீட்டுல நல்ல அமைப்புல இருந்தாலும் ராகுவுடன் 3 டிகிரிக்குள்ள இணைவு, சூரியனை விட்டு 13 டிகிரி புதன் 15, புதனும் சூரியன்கிட்ட 3 டிகிரிக்குள்ள அஸ்தங்கமமாக இருக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனுடன் 13 டிகிரி விலகி இந்த ராசிக்கட்ட அமைப்புல இருக்கிறார். அப்படி பார்த்தோம்னா இங்க புதன் முற்றிலும் வலுவிழந்திருக்கு அப்படின்ற அமைப்பு. அப்புறம் எப்படி இவர் படித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திர கேந்திரம் அப்படின்ற அமைப்புல ஒளிபுரிந்து சந்திரனோட அமைப்புல கேந்திரத்திலும் அமர்ந்து சந்திர அதியோகத்திலும் அமைப்பிலும் அமர்ந்து வீடு கொடுத்தவன் அங்கே ஆட்சியாக இருக்கிற அமைப்புல 17 வருஷம் புதன் தசையில இவர் படித்து விட்டார் நன்றாகவே. காரணம் இங்கே அஸ்தங்கம் அடைஞ்சிருந்தாலும் ராகுவின் பிடியில் இருந்தாலும் ஒரு பௌர்ணமி சந்திரனோட பார்வை சந்திர அதியோக அமைப்புகள் நல்ல அமைப்புல ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்ற அமைப்புல இவர் படித்து விட்டார். அப்படியே சந்திரனோட பார்வை எந்த மாதிரி அமைப்புல இருக்குன்னு நாம பார்த்தோம்னா, சந்திரன் 11 டிகிரில இருக்காரு. சந்திரன் 11 டிகிரில, கேது 12 டிகிரில, கிட்டத்தட்ட ஒரு டிகிரி 2 டிகிரி அமைப்புக்குள்ள இங்க கிரகணம் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட கிரகணம் அமைப்புல தான் இங்க சந்திரன் இருக்காரு. இருந்தாலும் சந்திரன் அதியோக அமைப்புல புதன் கல்வியை கொடுத்து விட்டார். அதற்கப்புறம் இவரோட அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் பாவகாதிபதி அதிலே அமர்ந்த ஆட்சியாக இருந்து ராகுவுடன் 14 டிகிரி விலகி சந்திர அதியோக அமைப்புல ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்புல நன்றாகவே இருக்கிறார். இருந்தாலும் ராகுவுடன் சூரியன் ஒரு 2 டிகிரி அமைப்புக்குள்ள பாவத்துவமாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருந்தாலும் தகப்பனார் ஏதோ ஒரு வழியில மன உளைச்சலாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு பெற்ற பிள்ளைக்கு 40 வயது வரைக்கும் திருமணம் ஆகவில்லைனாலே அதுவே தாய் தந்தையருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தான். அப்ப அவர்கள் மன உளைச்சலாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாயார் நிலைமை 4ஆம் பாவக அதிபதி 4லே ஆட்சியாக இருந்தாலும் கர்ணகடூரமாக சனியின் பார்வையும் பெற்று தாய்க்காரன் நீசமாகி கேதுவுடன் கிரகண தோஷ அமைப்புல இருக்கார். அம்மா அதற்கு அப்படியே கிரகண தோஷ அமைப்புல இருக்கிறார். ஆனால் பௌர்ணமி சந்திரனோட அமைப்புல அம்மா உயிரோடு இருக்கிறார். ஆனால் சற்று நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல கொடுக்குது. அப்புறம் அதற்கு அடுத்தபடியாக 91 இருந்து 2008 வரைக்கும் புதன் தசை, அதற்கு அப்புறம் 2015 வரைக்கும் கேதுவின் தசா இவருக்கு நடப்பில் வந்தது. கேது தசை வரும்போது இவருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்களை ஜாதகருக்கு கொடுத்தது. வளர்பிறை சந்திரனோட அமைப்புல இருக்கிறார், சுக்கிரனின் பார்வையிலும் இருக்கிறார், புதனின் பார்வையிலும் இருக்கிறார். நல்ல பலன்கள் செய்யக்கூடிய அமைப்பு தான். என்றாலும் எந்த ஒரு கிரகத்திற்கும் வீடு கொடுத்த கிரகம் வலுவான அமைப்புல இல்லாத அமைப்புல அது நல்ல பலன்களை செய்யாது. இங்கே 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவரோட வீட்டுக்கு 12ல மறைஞ்சு வக்ரமும் ஆகி உச்ச சனியுடன் 1 டிகிரிக்குள் 2 டிகிரிக்குள் இணைந்து வலுவான பாவத்துவமாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அம்மாவும் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இவர் ஜாதகர் இந்த வீட்டுக்கு எத்தனாவது, இவரோட உடன்பிறப்புகள் எத்தனை பேர் அப்படின்ற அமைப்புல பார்க்கும்போது 3ஆம் பாவகத்துல கேது
மூன்றாம் பாவகாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்து சனியின் பார்வையில் அமர்ந்திருக்கனால இவருக்கு இளைய சகோதரர் கிடையாது. மூத்த சகோதர அமைப்புகள் பார்க்கும்போது லக்னத்துக்கு 11ஆம் பாவகம், லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் பாவகத்தை சனி கர்ண கடூரமாக பார்க்கிறார். 11ஆம் பாவகாதிபதி இங்கே வளர்வழி சந்திரனாகவும் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். அப்படின்ற அமைப்புல 11ஆம் பாவகத்துக்கும் எந்த ஒரு சுபத்துவமும் கிடையாது. சகோதரக்காரன் செவ்வாயும் வலுவிழந்திருக்க அமைப்புல இவர் தான் ஜாதக இந்த குடும்பத்திற்கு மூத்த குழந்தை, ஒரே குழந்தை தான். இளைய சகோதரமும் கிடையாது, மூத்த சகோதரமும் கிடையாது. அதற்குபடியாக இவர் எந்த மாதிரி படிப்புகளை படிச்சிருப்பார் அப்படின்ற அமைப்புல நாம பார்க்கும்போது புதனின் துறைகளையே இவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு கிரகமும் அதிக சுபத்துவம் இல்லாம கிரகண அமைப்புகள் அஸ்தக அமைப்புகள் இருக்கும்போது அந்த லக்னாதிபதியின் எண்ணங்களும் தொழில்களும் அப்படின்ற அமைப்புல இருக்கும் பொழுது இவர் ஒரு புதனின் துறை சார்ந்த அமைப்புல அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கிறாரு. அதற்கு அப்படியும் இவர் ஒரு அரசு வேலையில் இருப்பாரா அல்லது தனியார் துறை அமைப்புகள் இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அரசு துறைக்கு காரக கிரகமான சூரியன் சுக்கிரன் 26 டிகிரி, சூரியன் 11 டிகிரி, 15 டிகிரி அமைப்புல சுக்கிரனோட இணைஞ்சு பௌர்ணமி சந்திரனோட அமைப்புலையும் இருக்கிற அமைப்புல இந்த ஜாதகர் சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறார். சிம்மத்திற்கு குருவின் பார்வை அப்படின்ற அமைப்புல குருவின் பார்வை சற்று பங்கப்பட்டிருக்க அமைப்புல இவர் அரசு துறையில ஒரு அசிஸ்டன்ட் அமைப்புல ஒரு அரசு துறையில அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கேது திசையில அரசு வேலை அமைப்புகள் புதன் தசை இறுதியில் கிடைத்தாலும் கேது திசையில் ஒரு இடத்துல ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதற்கு அடுத்தபடியாக இப்ப 2015 வரைக்கும் கேதுவின் தசை. அப்ப 15 + 14 29 வயது வரைக்கும் திருமணம் நடக்கல. அப்ப திருமண அமைப்புகளை நாம பார்க்கணும். திருமணத்திற்கு பாவகமான 7ஆம் பாவகம் பங்கமில்லாமல் இருந்தாலும் 7ஆம் பாவகாதிபதி ஆட்சியாக இருந்து சனியின் பார்வையில கெட்டு போயிட்டாரு. அதற்கு அடுத்தபடியும் காரகன் சுக்கிரன் ராகு சூரியனோட இணைஞ்சு பாவத்துவமாக இருக்கிறாரு. அதற்கு அப்புறம் லக்னத்துக்கு 2ஆம் இடம் சனி செவ்வாயின் ஆளுமையின் ஒரு நல்ல அமைப்புல இல்ல. ராசிக்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாரு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை சனி செவ்வாய் கடூரமாக பார்க்கிறாரு. அப்ப இந்த அமைப்புல திருமணம் முடிந்தாலும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியான அமைப்புகள். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். தற்போது சுக்கிர தசை ஜாதகருக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில ராகு புத்தி 3வது மாசம் மன்னிக்கணும் 2015 3வது மாசம் 12ஆம் தேதியிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்ப சுக்கிரதசையும் ஒரு 9 வருஷம் வந்துருச்சு. அவங்களோட பேரண்ட்ஸ் நிறைய எதிர்பார்த்து இருந்தது என்னன்னா சுக்கிரதசை வந்துருச்சு, அப்ப திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்ற அமைப்பு. அவர்கள் கேட்ட கேள்வி சுக்கிரதசை நடக்குது, காரகன் சுக்கிரன் ஏன் திருமணத்தை நடத்தி கொடுக்கவில்லை அப்படின்னு. இங்கே ராகு தன்னை பார்த்த கிரகங்களின் பலனையும் தன்னுடன் இணைந்த கிரகங்களின் பலனையும் தனக்கு கேந்திரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களின் பலனையும் கண்டிப்பாக செய்யும் அப்படின்ற அமைப்புல இங்க ராகு எல்லாரையுமே கண்டிப்பா 22 டிகிரி வரைக்கும் பீடிக்கக்கூடிய ஒரு அமைப்புல ராகு இங்க எல்லாரையுமே பீடிச்சிருக்காரு. அப்ப எந்த ஒரு நல்ல விஷயத்த ஒரு கெட்ட விஷயத்த செய்யணும்னா ராகுனா முன்னின்று செய்யணும். தற்போது இவருக்கு சுக்கிர தசையில் ராகு புத்தி ஆரம்பமாயிருக்கு. ஜாதகருக்கே திருமண அமைப்புல ஆசை இல்லை. சுக்கிரன் கெட்டு போயிட்டாலே திருமண அமைப்புல நமக்கு விருப்பம் இருக்காது. அது போன்ற ஒரு அமைப்புகள்ல ஜாதகர் ராகு போகக்காரகன் இல்லையா, சுக்கிரனை கிரகணப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற அமைப்புல திருமண அமைப்புல ராகுவே கொடுக்கணும். 2வது சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த ராகு, சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்த ராகு திருமண அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இப்பொழுதுதான் அவருக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சுக்கிர புத்தி முடிகிறது, ராகு புத்தி முடிவதற்கு ஜாதகருக்கு திருமண அமைப்புகள் முடிந்துவிடும். நல்ல யோக ஜாதகம் தான். இருப்பினும் கேதுவின் தசா 3 வருட காலம் 7 வருட காலங்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சு. காதலித்தார், காதலிலும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏமாந்துட்டார். இன்னொரு விஷயம் இதுல ஒரு நாம மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்புகள்ல ராகு கேது எப்பவுமே ஜாதகத்துல வக்ர நிலையில் பயணிக்கும்.
இந்த சூரியனுக்கு 6, 7, 8, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் அடையும் அப்படின்ற அமைப்புல பஞ்சபூத கிரகங்களான சனி, செவ்வாய், குரு 3 பேர் வக்ரம், ராகு, கேது 2 பேர் வக்ரம். மொத்தம் இந்த ஜாதகத்துல 5 கிரகம் வக்ரமா இருக்கு. அப்ப 5 கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுனாலே இந்த ஜாதகர் தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு நாம இப்படித்தான் இருக்கணும், நம்ம அருகில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கணவன் வரணும், நம்மளோட குடும்ப அமைப்புகள் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு கிரியேட் பண்ணிக்கிறவர். ஏன்னா ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் பலம் பொருந்தியவை, ஆனால் பலன் கொடுப்பதில் சற்று தாமதமாக இருக்கும், ஆனால் பலன் கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல 5 கிரகம் 6 கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுனாலே அந்த ஜாதகர் ஒரு சமூக மக்களிடம் இணைந்து போகக்கூடிய அமைப்புலையோ அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலையோ முடியாது. காரணம் என்னன்னா வக்ர கிரகம் மனிதர்கள் தங்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணிக்கிறவாங்க, நாம இப்படித்தான் இருக்கணும், நம்ம சார்ந்த சமூகங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அமைப்புல இருக்கும்போது அந்த எந்தெந்த கிரகங்கள் வக்ரமா இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த உறவுகள், அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய பாவகங்கள் எல்லாம் இவர்களுக்கு அந்த உறவுகள் மூலம் விரக்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க செவ்வாய் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. தன்னோட 8ஆம் பார்வையாக புதன், ராகு, சுக்கிரன், சூரியனை பார்க்கிறாரு. ஏற்கனவே இங்க 3 கிரகம் வக்ரம். இந்த மாதிரி வக்ர கிரகங்களின் தொடர்பிலேயே ஒரு ஜாதகங்கள் இருக்கும்போது ஜாதகர் மேலே வருவதற்கு மிகவும் போராடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பார், ஆனால் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். இப்ப இவரோட கணவன் எந்த மாதிரி அமைவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொண்ணை பத்தி பொய்யா சொல்லணும், நம்புறது மாதிரி, உண்மையை சொன்னா குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் இந்த பொண்ணோட ஜாதக அமைப்பு. வக்ர கிரகங்கள் அதிகமா ஒரு ஜாதகத்துல வந்துருச்சுனாலே அவர்கள் இணைந்து வாழ்வது கொஞ்சம் கஷ்டமான அமைப்பு தான். ஒரே குடும்பத்துல இருப்பாங்க, கணவன் மனைவியா இருப்பாங்க, குழந்தை அமைப்புகள் இருக்கும், ஆனாலும் இணைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்காது. மன வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுக்கும். குறிப்பாக உபயலக்கணங்கள் என்று வந்துவிட்டாலே அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கத்தான் செய்யும். அதற்கு அப்புறம் புத்திர தோஷ அமைப்புகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு குழந்தை அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான தாமதம் வரும் இல்லையா? இப்ப அதற்கு அப்படியே 5ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் பாவகம் இயல்பாக இருக்கிறது. 5ஆம் பாவகாதிபதி சனி உச்சமாக இருந்தாலும் செவ்வாயுடன் இணைந்து பாவத்துவமுமாகி வக்ரமும் ஆயிட்டாரு. புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு வக்ரமுமாகி கர்ணகடூரமான சனியின் பார்வையும் பெற்று கெட்டு போயிருக்கிறாரு. அப்ப இந்த அம்மாவுக்கு புத்திர தோஷமும் இருக்கு. இயற்கையாகவே இந்த அம்மாவுக்கு உடல்ல பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக லக்னாதிபதி போய் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுனாலே அங்கே நம்மளோட உடல் உபாதைகள்ல ஏதேனும் உடல்கள்ல ஒரு சிக்கல்கள் இருக்கும். அதுபோக காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான இடத்துல சந்திர நீசமாகி கேதுவோட இணைஞ்சிருக்காரு அப்படின்ற அமைப்பிலையும் அந்தரங்க உறுப்பு அல்லது உடலுக்கு உள்ளே கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் இவருக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. மாதவிடாய் கோளாறுகள், அதிகமான உதிரப்போக்குகள், அது போன்ற அமைப்புகள் ஜாதகருக்கு இருக்கு. மருத்துவம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப இந்த அமைப்புல செவ்வாயும் சனியுடன் இணைஞ்சு கர்ணகடூரமாக 5ஆம் பாவகத்தை பார்க்கிறார். செவ்வாய் ஒரு பாவகத்தை கர்ணகடூரமா பார்க்கிறார் அப்படின்னு நாம பார்த்தோம்னா அந்த பாவகத்திற்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்யாது. இப்ப இவர் திருமணம் முடித்தாலும் உடலை புண்ணாக்குறதை விட மருத்துவம் செஞ்சாதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவம் செஞ்சு உடலை புண்ணாக்குவதை விட ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கொள்வதுதான் நல்ல அமைப்பு. இதை ஒரு ஜோசியரா முன்கூட்டியே நாம சொல்லும் போது வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு மன கஷ்டமா இருக்கும். என்ன ஒரு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. என்னமுன்னா இது போன்ற ஜாதகங்களை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். எவ்வளவோ மருத்துவம் செஞ்சிருப்பாங்க, ஒன்றும் சூட்டபிளே ஆயிருக்காது. முதல்ல நம்மளோட உடல் தகுதி முதல்ல அதற்கு தகுதியாக இருக்கிறதா அப்படின்றத நாம பார்த்துக்கணும். ஒரு இது போன்ற ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாகவே ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. 40 வயதிற்கு மேல் தான் திருமண அமைப்புகள் வருது அப்படின்னு நம்ம ஒரு 25 வயசுல ஒரு தாய் தகப்பன்கிட்ட சொல்றோம்னா ஒரு ஜோசியரா எவ்வளவு ஒரு மன உளைச்சல், தாய் தகப்பனுக்கும் அதை கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும். ஒரு 25 வயசு பொண்ணு 40 வயசுல சொல்லும்போது அப்புறம் அதுக்கப்புறம் நான் 10-15 வருஷங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையே. இப்போ இவருக்கு 40 வயசுனா அவரோட கணவருக்கு மேக்சிமம் ஒரு 40, 43, 45 வயசுல தான் கணவன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அப்ப அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது வாழ்க்கையே ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற யோசிக்கிற அமைப்புல நம்மளை செஞ்சிடும்.
ஜாதகரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பில் வாழ்த்தி மீண்டும் ஒரு பதிவிலே நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம். நம்மளிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. நம்மளோட பதிவுகள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.